என் பேர் சிவா. இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இவன் சொல்கிறத ஏன்டா கேட்கணும்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா இது உங்கள் சம்மந்தப்பட்டது. என்னோட அப்பா அம்மா மாதிரி இருக்கிற எல்லோரோட கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னோட அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்குள்ள நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுது. நான் இந்த அளவுக்கு ஆனதுக்கு காதல் தான் காரணம். காதல் வாழ்க்கையில் ஒரு மனசு முன்னேறும் போது அவனை தவறான பாதைக்கு தள்ளக்கூடியது. அது காதல் இல்லை, அது காமம். ஆமாம், காமம் தன்னை மறைக்கிறதுக்கு காதல்ங்கிற போர்வையை போத்திக்குது. அதுதான் உண்மை. ப்ளீஸ், சக தோழர் தோழிகளுக்கும் இது ஒரு பாடமாக அமையட்டும். என்னடா இவன் வழியில் துடிக்கிறானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், மனசில் மட்டும் வலி இல்லைங்க, என் மண்டையிலேருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ பின்னாடி ஓங்கி அடித்தாங்க. அதுக்கப்புறம்தான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். இதுக்கு மேலே என்ன நடந்ததுன்னு நீங்களே பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க. தலை காலு கையே ஐயா ஐயா யாரு 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 இது கொண்டு யாரு 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 ஐயா ஆடுவா ஆடுவா நாரு டேய், இங்க பாரு, நான் தான் உதட்டெடுத்தேன் தெரியுமா? முன்னாடியே இன்னொருத்தனுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கா. எப்படி பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியும்? அதுதான் அப்படியே இந்த உதட்டு இழுத்து பிடிச்சு சரக்கு சரக்கு சரக்குன்னு அறுத்து இதா இந்த மூட்டைகளை தான் வச்சிருக்கிறேன். பார்த்துக்க. டேய், நானு கால் இருக்குல்ல அப்படியே உடச்சிட்டேன். சும்மா டூனா அப்புறம் அப்புறம் நான் வாங்கி கொடுத்தல கொலுசு அதை போட்டுக்கிட்டு அப்படியே 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 போறா. சும்மா டூனா அதுதான் காலை முறிச்சிட்டேன். ஏய், இங்க பாரு, நான் தான் கைய ஒடிச்சேன். அப்படியே காலில் வச்சு படக்கு ஒடிச்சிட்டேன் தெரியுமா? பின்ன விட்டுருவட, நான் வாங்கி கொடுத்த வளையல போட்டிருக்கா, பின்ன எப்படி விட முடியும்? அதுதான் கைய ஒடிச்சிட்டேன். டேய், நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? அப்படியே இந்த தலைய இழுத்து பிடிச்சு அப்படியே சரக்கு அறுத்துட்டேன். அறுத்து அப்படியே எடுத்து இந்த மூட்டைக்குள்ள தான் வச்சிருக்கேன் தெரியுமா? சும்மா விட்டுருவனா? செத்தா சாவுன்னு சொல்றா, அதனாலதான் சரக்கு அறுத்து இதுல போட்டேன்.
கள்ளமில்லாத களங்கமில்லாத புன்சிரிப்பாலே காட்சி தரும் நாதா ரங்கநாதா ரங்கநாதா. ஹர 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 கோவிந்தா ஹர 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 கோவிந்தா ஹர 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 கோவிந்தா ஹர 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 கோவிந்தா. பொருள் தேடி 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 பொருள் தேடி 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 வினை சேர்த்தேன் விளையும் சேர்த்தேன் வினை சேர்த்தேன் விளையும் சேர்த்தேன் என்னை தேடி 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 என்னை தேடி 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 வருவாயா ரங்கநாதா களைவாயா பிழைகள் நாதா கஸ்தூரி ரங்கநாதா கரையேற்று ரங்கநாதா கரை நெஞ்சில் ரங்கநாதா நீ என்னை தேற்று ரங்கநாதா பொருள் தேடி 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 பொருள் தேடி தேடி தேடி. கண்மூடி தேடி மெஞ்ஞானம் கூடி இறையை தேடி உந்தன் நிழலை தேடி கண்மூடி தேடி மெஞ்ஞானம் கூடி இறையை தேடி உந்தன் நிழலை தேடி நினைவிலும் உந்தன் புகழாரம் பாடி நிறை சேர்த்தேனே என் வாரம் ஓடி நினைவிலும் உந்தன் புகழாரம் பாடி நிறை சேர்த்தேனே என் வாரம் ஓடி கஸ்தூரி ரங்கநாதா கரையேற்று ரங்கநாதா கரை நெஞ்சில் ரங்கநாதா நீ என்னை தேற்று ரங்கநாதா பொருள் தேடி 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 பொருள் தேடி தேடி தேடி. ஆழ்வார்கள் கூடி பாடி நிற்கும் ஞானி உன்னை தேடி உண்மை உறவை தேடி ஆழ்வார்கள் கூடி பாடி நிற்கும் ஞானி உன்னை தேடி உண்மை உறவை தேடி உலகத்தில் நானோ உனை மட்டும் தேடி உரு தருவாயே என் வாழ்வை நாடி உலகத்தில் நானோ உனை மட்டும் தேடி உரு தருவாயே என் வாழ்வை நாடி கஸ்தூரி ரங்கநாதா
ரங்கநாதா. பையனுக்கு மண்டையில் பலமாக அடிபட்டிருக்கு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. என்ன டாக்டர், பொழைப்பானா பொழைக்க மாட்டானா டாக்டர்? கண்ணு முடிச்ச பிறகு தான் எதுவும் சொல்ல முடியும். நிறைய பிளட்டு போயிருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். எதுவும் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். சரி டாக்டர். சரி டாக்டர், தேங்க்யூ டாக்டர். பார்த்துங்க. ஏண்டா இரு வரேன். சிவா, சிவா, எழுந்திரு சிவா, கண்ணை திறந்து பாரு. அகிலா வந்திருக்கேன் சிவா, உன் செல்லம் வந்திருக்கேன். சிவா, எழுந்து பாரு சிவா. சுற்றி சுற்றி வரதான் எனக்கு வேலையே, வேற வேலையே கிடையாது. சீப்போடா. சரி, இன்னைக்கு என் பர்த்டே, என்ன கிஃப்ட் தர போற? விளையாண்டுருக்கியா? ஸ்கூல் விட்டுதே லேட்டு, எங்க அம்மா வீட்டுக்கு போனா திட்டுவாங்க. என் பர்த்டேன்னு உனக்கு தெரியாதா? சாக்லேட் வாங்கி தரட்டுமா? சாக்லேட்லாம் வேணாம், ஐஸ்கிரீம் தான் வேணும். ஐஸ்கிரீம் சரி வா, கடையில் வாங்கி தரேன். அந்த ஐஸ்கிரீம்லாம் வேணாம், நான் கேட்ட ஐஸ்கிரீம் உனக்கு தெரியாதா? சீப்போடா. நாளைக்கு ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வந்துரு, நம்ம அவுட்ரு போயிடலாம், ஓகேவா? ஆமா, எதுக்கு இங்க வந்தோம்? எத்தனை தடவை சொல்றது? இப்போ என்ன பண்றது? நீ பாட்டுக்கு சும்மாவே உட்காந்துட்டு இருக்கா? வேற என்ன பண்ண சொல்ற? சரி வா, உள்ளார போலாம். எனக்கு பயமா இருக்குடா. சிங்கம் இருக்கும்போது என்ன பயம்? ஆமா, இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? வேற யாராவது இதுக்கு முன்னாடி கூட்டு வந்திருக்கியா? எப்படி கண்டுபிடிச்ச? எங்க அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது, அவ்வளோதான். அப்புறம் என் தலையில ஒரு போடு, உன் தலையில ஒரு போடு. அப்புறம் 2 பேரும் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியதான். அடிப்பான். என்னை பார்த்து எங்கள் ஒப்பனுக்கு தெரியாது. அந்த இடத்துக்கு போயிடலாமா? என்ன எதுவும் பண்ணிடாதடா, என்னை விட்டுருடா. நீ ஒன்றும் பயப்படாத, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான், குடிச்சினா போயிட்டே இருக்கலாம். இங்கே தான் ஒருத்தரும் இல்லை, இங்கே உட்கார். ஏ தண்ணி குடுறா. தண்ணியா? இந்தா. ஏய் பொறுக்கி, கல் எடுத்து மண்டை உடச்சுன்னு வச்சுக்கோ, தண்ணி தெரியும், அப்புறம் மண்டையிலிருந்து ரத்தம் தான் வரும். நல்லா இருக்காதா?
டேய் அங்க பாருடா. யார் நீ? நீ தான்டா நானு. நீ தானே? யார் நீ? அது கிடக்கட்டும்டா, முதல்ல அங்க பாருடா. அவ யாருன்னு தெரியுதாடா? அவ எனக்கு தெரியலையே. லூசு லூசு லூசு, நல்லா பாரு. அவ யாருன்னு உனக்கு தெரியலையா? எனக்கு தெரியலையே. அது அகிலாடா. அகிலா? அகிலா? ஐயோ, அவ முத்தம் கொடுத்துட்டு இருக்கா பாருடா. எனக்கு முத்தம் கொடுக்கிறா. அவ வேற யாருக்கோ முத்தம் கொடுத்துட்டு இருக்கா. ஆமா ஆமா, அவ வேற யாருக்கோ முத்தம் கொடுத்துட்டு இருக்கா. அவ என்ன விட்டுட்டு வேற யாருக்கோ முத்தம் கொடுத்துட்டு இருக்கா. இன்றுதான் பிறந்தேனோ, இதை நான் உணர்ந்தேனோ, உன்னிடம் இழந்தேனோ அடிப்பெண்ணே உந்தன் கண்ணாலே. இன்றுதான் பிறந்தேனோ, இதை நான் உணர்ந்தேனோ, உன்னிடம் இழந்தேனோ அடிப்பெண்ணே உந்தன் கண்ணாலே. இத்தனை நாள் கண்டதில்லை இவளை போல் அழகு சிலை, இத்தனை நாள் கண்டதில்லை இவளை போல் அழகு சிலை. தேவனையே 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 தேவனையே. இன்றுதான் பிறந்தேனோ, இதை நான் உணர்ந்தேனோ, உன்னிடம் இழந்தேனோ அடிப்பெண்ணே உந்தன் கண்ணாலே. பளபளவென அழகை பார்த்து பறக்குது மனம் இங்கே, சிறு சிறுவென சிரிப்பை பார்த்து சில்லென வேர்க்குதே. பளபளவென அழகை பார்த்து பறக்குது மனம் இங்கே, சிறு சிறுவென சிரிப்பை பார்த்து சில்லென வேர்க்குதே. அழகே முகம் பார்த்து வழியாத இன்ப நிலை, ஒரு போதும் வழியாத நிலையான உச்ச நிலை. தேவதையே 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 தேவனையே தேவனையே தேவனையே. இன்றுதான் பிறந்தேனோ, இதை நான் உணர்ந்தேனோ, உன்னிடம் இழந்தேனோ அடிப்பெண்ணே உந்தன் கண்ணாலே.
கவிதைகள் சொல்லுதே தக தகவென உனது மேனி ராகங்கள் தூண்டுதே படபடவென உனது விழிகள் கவிதைகள் சொல்லுதே தக தகவென உனது மேனி தாகங்கள் தூண்டுதே கருவாக நான் கண்ட தாய் தந்த சொர்க்கமது கன நேரம் உன்னை பார்க்க அந்நாள் எனானது தேவதையே என் தேவதையே என் தேவதையே தேவதையே என் தேவதையே என் தேவதையே இன்றுதான் பிறந்தேனோ இதை நான் உணர்ந்தேனோ உன்னிடம் இழந்தேனோ அடிப்பெண்ணே உந்தன் கண்ணாலே இன்றுதான் பிறந்தேனோ இதை நான் உணர்ந்தேனோ உன்னிடம் இழந்தேனோ அடிப்பெண்ணே உந்தன் கண்ணாலே இத்தனை நாள் கண்டதில்லை இவளை போல் அழகு சிலை இத்தனை நாள் கண்டதில்லை இவளை போல் அழகு சிலை தேவதையே 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 தேவை நீயே என் தேவதையே என் தேவதையே பிறந்தேனோ இதை நான் உணர்ந்தேனோ உன்னிடம் இழந்தேனோ அடிப்பெண்ணே ஹலோ ஹலோ சார், என்ன பகல்லையே கனவா? கொஞ்சம் நகருங்க. என்ன இது எங்கிட்ட தான் பேசிட்டு போறாளா? ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இங்க வாங்க. யாருடி இது? யாருக்கு தெரியும்? கையில லெட்டர் வேற வச்சிருக்கேன். என்னன்னு தெரியலையே. என்னது? என்னடி இது? லெட்டருங்க. என்ன லெட்டர்? சும்மா படிச்சு பாருங்க, கவிதை தான். ஏய் யாரு? யாரடி? என்ன கூட ஆகல, அதுக்குள்ள லவ் லெட்டரா? இதை படிச்சு பாருங்க ப்ளீஸ். என்னடி இதெல்லாம்? இருடி பார்க்கலாம். திக்கட்டும் பாலைவனமாய் தெரிந்த எனக்கு உன் பார்வை தந்தது எங்கெங்கும் பசுமையை, படபடத்தது உன் விழிகள் மட்டுமல்ல என் இதயமும் தான். கையெழுத்து ஒண்ணுமே புரியவே இல்லை. நீங்களே படிங்க. வேணா நான் படிச்சு சொல்லட்டுங்களா? நீங்களே படிங்க. இதெல்லாம் உனக்கு பாலைவனமாய் தெரிந்த எனக்கு உன் பார்வை தந்தது எங்கெங்கும் பசுமையை. என்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஹே நிறுத்து நிறுத்து. ஏய் என்னடி? இன்னொருக்கா படிங்க. நிஜமாவா? படிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. திக்கட்டும் பாலைவனமாய் தெரிந்த எனக்கு உன் பார்வை தந்தது எங்கெங்கும் பசுமையை, படபடத்தது உன் வெளிகள் மட்டுமல்ல என் இதயமும் தான். நீ சரி என்று சொல், உன் வாழ்வின் சந்தோஷம் நானாவேன். நான் நிறமில்லை என்று சொல், இப்பொழுதே தீ குளித்து நிறமாவேன். மலைத்துளிகள் பன்னீராகட்டும், நட்சத்திரங்கள் மாலையாகட்டும், நம் விரல்கள் இணைத்து வேர்வை சேர்த்து உயிர்கள் செய்வோம். அவ்வுயிர்கள் நாளை உலகை ஆளட்டும். ஓடிவா, உனக்காக என் கரங்கள் காத்திருக்கிறது. கவிதை நல்லா இருக்கு. நீங்களே எழுதுனதா? ஆமாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? தமிழ் இலக்கணம். அதாவது கவிதைன்னா எனக்கு ரொம்ப உயிர், ரொம்ப அதிகமாக நேசித்தது. ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவேன், ஆனால் கவிதை இல்லாமல் இருக்க முடியாது. நான் செயலற்று போனால் கூட என் மூளை கவிதை சொல்லிகிட்டே தான் இருக்கும். அந்த கவிதைக்கு அப்புறம் பிடிச்சது உங்களை மட்டும்தான். அதனால தான் நான் என் வாழ்க்கையே இதில் கவிதையாக உங்ககிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு பதில் சொல்லுங்கள் ப்ளீஸ். இதெல்லாம் தேவையா? கம்முனு வாடி. நேரமாச்சு. கவிதைலாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் பார்த்து 2 நாளில் எப்படி லவ் பண்ண முடியுமா? காதல் வர்றதுக்கு 1 நிமிஷம் போதுமே. ஓகே, பட் நான் யோசிக்கணும், உடனே பதில் சொல்ல முடியாது. ப்ளீஸ் பாருங்களேன். நான் வாங்கிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு 2 நாள் டைம் வேணும். சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன், பட் நான் யோசிக்கிறேன். தேவையா? கம்முனு வாடி. தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அவசியம் இதை வாங்கணுமா? ப்ளீஸ் இதை வாங்கிக்கங்க, ஞாபகமா இருக்கட்டும். எனக்கு டைம் வேணும். பதில் சொல்லிடுங்க. கண்டிப்பா. சும்மாவே இருக்க மாட்டியா? சரி
கொடுத்த முத்த ஈரம் காய்வதற்குள் இன்னொரு உதடு தேடுவானா? நீ எனக்கு மட்டும்தான். நீதான் ஃபோன் பண்ணியா? ஆமாங்க சார். அப்படியா? ஏன் காட்டுக்குள்ள பொண்ணுங்க பசங்க எல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்களா? சொன்னா கேக்குறாங்க. நல்ல காதல் ஜோடி வந்தாலும் பரவாயில்ல, கள்ளக்காதல் ஜோடியா வருது. இறந்து கிடக்கிற பொண்ணு உள்ள வரும்போது பாத்தியா? ஒரு பையனும் பொண்ணும் 2 பேரும் உள்ள வரதை பார்த்தங்க. இங்க வா. இந்த இடத்துக்கு அவங்க வந்தாங்களா? ஆமாங்க, இங்கதான் அவங்க விளையாண்டு இருந்தாங்க. போயிட்டானுங்க. அது அவங்களதா தான் இருக்கும். என்கிட்ட வராத. ஏன் என்ன பிடிக்கலையா? உன்னை மட்டும் இல்ல, எனக்கு எதுவுமே பிடிக்கல. எதுவுமேனா? உன்னை இந்த கல்யாணத்தை எதுவுமே பிடிக்கல. உன்னோட சம்மத்தோட தான் என்ன கல்யாணம் பண்ண. நான் சம்மதிக்கவே இல்ல. அப்புறம் ஏன் என்ன கல்யாணம் பண்ண? நானா பண்ணல, என்ன பண்ண வச்சாங்க. சரி, கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப என்ன தொடக்கூட சொன்ன என்ன அர்த்தம்? டேய், நீ என்கிட்ட வந்தா நான் குத்திடுவேன். ஏ கத்தி கீழே ஓடி கொன்றுவ. நீ என்ன கொல்றது? என்ன நானே குத்திக்குவேன். ஐயோ 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 ஆண்டவா, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே. என்ன மன்னிச்சிடுங்க. நான் வேற ஒருத்தர் லவ் பண்ணேன். எங்க வீட்டுல தெரிஞ்சு எல்லாரும் செத்துடுவேன்னு சொல்லி உங்களை கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க. நான் இப்போ 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன். மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். 2 பேர் நிம்மதியா வாழ்றதுக்கு உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி இந்த வீட்டில் விட்டுட்டு. ஏங்க, வண்டி நிறுத்துங்க. தலை சுத்துற மாதிரி இருக்கு. இங்க உட்காரு. இரு, தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். என்னை மன்னிச்சிடு சிவா. அன்னைக்கே உன் பேச்சு கேட்டு உன் கூட வந்திருக்கலாம். நல்லா இருந்திருக்கேன் சிவா. இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சிவா. ஒன்று காதல் வரக்கூடாது. அப்படி வந்தால் பெற்றவங்க கிட்ட பாசம் வரக்கூடாது. காதல் தான் பெருசுன்னு உங்ககிட்ட வந்துடு சிவா. என்னை ஏற்றுக்க சிவா. சிவா, ஐயோ இங்க எதுக்கு வந்த? அப்பா வெளிய போயிருக்காரு, வந்துட போறாரு. முதல்ல போ வெளியில. இல்ல, நீ இன்னைக்கு ஏன் வரல? ஐயோ, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் வரல. நான் லவ் சொன்னனால உனக்கு ஏதாவது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிடிக்கலைனா சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாளைக்கு வந்து பேசிக்கலாம். ப்ளீஸ் நீ போ முதல்ல. இல்லனா சொல்லிரு. ப்ளீஸ் நீ சொல்ல, நான் போறேன். ஓ சி, முதல்ல போடா. ப்ளீஸ். சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா? என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா? கிளிகள் முத்தம் தருதா, அதனால் சத்தம் வருதா? அடடா, கூந்தலில் நுழைந்த கைகள் ஒரு கோலம் போடுதோ, தன்னிலை மறந்த பெண்மை அதை தாங்காதோ, உதட்டில் துடிக்கும் வார்த்தை அது உலர்ந்து போனதோ, உள்ளங்கள் துடிக்கும் ஓசை
பாட்டு வேற படிச்சா அதான். ப்ளீஸ் அகிலா மன்னிச்சிரு ப்ளீஸ், நான் தெரியாம பண்ணிட்டேன். பேசாத. கால்ல வேணாலும் விழுந்து ப்ளீஸ், நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. நீ முதல்ல போடா. Please, அகிலா, please. சீ, போடா. நான் வேணா போயிடுறேன். வந்துட்டாங்களா? அவ அகிலா என்ன மறுபடியும் மனசு இலகுதா? அவ எப்படி இருந்தாலும் அகிலா தான். வேணாண்டா, வேணாம், ஏமாறாத, போடா. அகிலா 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 பைத்தியம், ஐயோ, பைத்தியம். சொன்னிய சிவா 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 அகிலா அகிலா இல்ல அகிலா இல்ல ஐயோ அவளை காணமே. ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க. காதல் தேள் வந்து கொட்டியதோ, காம பேய் வந்து ஆட்டியதோ, நான் எப்படி எப்படி இப்படியானே என் காதலியே, என் கண்மணியே, என் வேதனையே. என்ன விடுறா, விடுறா. கோவிந்தா! எங்கயா? ஆமாங்க சார், இதுக்கு மேலே தான். இதுக்கு மேலையா? ஆமாங்க சார், அங்கே தாங்க சார்.
வாடா. என்ன? அதாங்கண்ணா அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பணம் கேட்டிருந்தேன். சரி, பணம் கரெக்டாக கட்டிடுவீல? கண்டிப்பாக கட்டிடுவேங்கண்ணா. வட்டி மாதம் மாதம் கரெக்டாக வந்துடணும். சரிங்கண்ணா. முதல்ல டைம் முடிஞ்சோன்னா முதல் கரெக்டாக வந்துடணும். 2 மாதத்துல தலையாட்டுறதெல்லாம் இருக்கட்டும், சரியாக கட்டிடணும். ஆமாம், உனக்கு பணம் எதுக்கு கொடுக்குறேன்னு தெரியுமா? தெரியுங்க. எங்கிட்ட வேலை செய்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பணம் கொடுக்குறேன். சரிங்க. ஆக எங்கிட்ட வேலை செய்கிறேன்னு சொல்லி மாசமா சம்பளத்தில் கழிச்சிடலான்னு மட்டும் நினச்சிடாத. பார்த்து கட்டிடணும். கண்டிப்பாக. பணம் வரலைன்னா உன்னோட உயிருக்கு நான் கேரண்டி இல்லை. இந்தா பார்த்து பாங்கா வச்சுக்கா. போயிட்டு வரேங்கண்ணா. சரி சரி. மெதுவா பார்த்து. எங்கடா போறோம்? சொல்கிறேன், இறங்கு. இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? ஆமாம், பர்த்டேன்னு சொன்னல, சும்மா தான் தோடுவாங்களான்னு வந்தோம். எதுக்குடா இதெல்லாம்? இருக்கட்டும்டா. நகை என்ன விலைக்கு விற்கிது தெரியுமா? ஆமாண்ட செல்லம், அது மட்டும் எவ்வளோ வந்துட போகுது? சரி வா போலாம். சரி வா உட்காருங்க. சரி. என் மேல உனக்கு இவ்வளவு ஆசையாடா? சும்மாவா, நீ தேவதையாச்சு. சரி வா, அங்கே போய் உட்காரலாம். இங்கே வெயிலாக இருக்கு. இந்தா. டேய், ஏன்டா இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிற? என் மேல அவ்வளோ பாசமா? ஆமாம், உனக்காக நான் என் உயிரையே தருவேன். டேய், ஏமாத்திர மாட்டியே? ஏன் எப்படி கேட்குற? இல்ல, சில பேர் ஏமாத்திடுவாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அதான் கேட்குறேன். ஒழுங்கு மரியாதையா நான் சொல்கிறத கேட்டுக்க சுகி. அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க, மனசை கெடுப்பாங்க. சரியா சுகி? நான் உனக்காக என் உயிரையே கொடுப்பேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை விட்டுட்டு போயிட்டா கூட நீ வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. சப்போஸ் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட என்னை தவிர நீ வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. சரியா? சரி, ஒரு நிமிஷம் இரு, வரேன். சரிடா, பார்த்து போ. எங்க போயிருப்பா? எதுக்கு வர சொன்ன சிவா? இங்கே வந்து உட்காந்துருக்க? 2 நாள் ஆச்சு அகிலா நான் உங்ககிட்ட கேட்டு. ஐ லவ் யூன்னு 2 நாள் ஆச்சு. நீ இன்னும் பதில் சொல்லு. சே, என்ன சொல்லணும் சிவா? நீ எனக்கு வேணும் அகிலா, ப்ளீஸ். நான் உன் வீட்டுக்கு வந்தப்ப சாரி, அப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டது தப்பு தான். நான் வேணும்லாம் அப்படி பண்ணல. உன் மேலே வச்சிருக்கிற அந்த லவ் வந்து என்ன அப்படி பண்ண வச்சிருச்சு. ஓகே சிவா, அதை பற்றி பேசுவேன். நான் வேற ஏதாவது பேசலாம் ப்ளீஸ். நீ வேணும் அகிலா, ஐ லவ் யூ அகிலா, ப்ளீஸ். நீ எனக்கு வேணும். நீ இருந்தீங்கன்னா இந்த உலகத்தையே நான் வாங்கி கொடுப்பேன் தெரியுமா? அப்படியே உள்ளங்கையில் வச்சுக்குவேன். நான் எப்படி சிவா உன்னை நம்புறது? வேணா இப்படியே ஓடி போய் நான் செத்துட்டா அப்போ நம்புவியா? சிவா வேணா, அப்படி நான் சாக விரும்பலை. ஏன்னா நான் உன் கூட வாழணும். எவ்வளவோ ஆசைகள் இருக்கு. ப்ளீஸ், நீ எனக்கு வேணும். நீ வா, உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன். ஓகே சிவா, எனக்கு புரியுது. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. இல்லைனாலாம் நீ கூப்பிட்டேங்கிறதுக்கோசரம் இவ்வளோ தூரம்லாம் உன்னை தேடி வந்திருக்க மாட்டேன்டா.
ஏதோ 2 நாள் பஸ்ஸில் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்காக நான் என் லைஃபே அதுக்காக உன் கையில் தூக்கி கொடுக்க முடியாது சிவா. நான் எதை வச்சு உன்னை நம்புறது? என்ன பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. அப்ப சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதுக்காகலாம் என் லைஃபை தூக்கி உன் கையில் கொடுக்க முடியுமா? அப்ப நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனாங்களா? சிவா ப்ளீஸ், இப்படியெல்லாம் தடாலடியாலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எந்த முடிவை இப்போ எடுக்கிற நிலைமையில இல்லை. எனக்காக ஒன்று பண்ணுவியா? சொல்லு. கொஞ்சம் எச்சி துப்பேன். சிவா கொஞ்சம் ப்ளீஸ். சிவா உனக்கு என்ன பைத்தியமா? கையில யாராவது துப்புவாங்களா? நான் வேணா இங்க எச்சி துப்புறேன். ஐயோ உனக்கு புரிய மாட்டேங்குது ப்ளீஸ். சிவா கையில யாராவது எச்சி துப்புவாங்களா? உனக்கு புரியாதா? கொஞ்சம் சரி, எனக்காக அதை மட்டும் செய்ய ஒரே ஒரு ட்ரிப் எனக்காக ப்ளீஸ். சிவா என்ன சிவா இது? ப்ளீஸ் அகிலா, துப்பேன். ஏன் இப்படி பண்ற? ஐயோ சிவா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இதுதான் இல்ல சிவா. என்ன சிவா? சிவா ஏன் இப்படி எல்லாம் பண்ற நீ? சரி, எனக்காக ஒண்ணு சொல்ல. உனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு ஆய் கழுவிடுறப்ப நீ அருவருப்பு பாப்பியாகலா? சொல்லு சொல்ல சிவா. சொல்ல ப்ளீஸ் சொல்லு. மாட்டேன் சிவா. ஏன்? சொல்லு அகிலா, சொல்லு. ஏன்னா அது ஏன் குழந்தை சிவா. நான் எப்படி சிவா அருவருப்பு பார்க்க முடியும்? பாசம் அன்பு எல்லாம் நிறைய இருக்கிறதுனால தானே இருக்கும் சிவா. அப்ப அந்த இடத்துல லவ் இருக்குல்ல, அது உண்மையான லவ் தானே. அருவருப்பு பார்க்காது உண்மையான லவ் நீ புரிஞ்சுக்கிட்டியாகிலா? சொல்லு. சீப்போடா. என் லவ் அப்படி, ப்ளீஸ் புரிஞ்சுக்க. சந்தர்ப்பத்துல நீ மூத்திரத்தை கொடுத்தா கூட குடிச்சுக்குவாங்களா உன் மேல? ஏன்னா அவ்வளவு லவ் ஆகிலா. ப்ளீஸ் நீ வந்தேனா ஆகாதடி. உன் போக்கு ஆகாதடி. வேகாதடி. உன்னை கொல்லாமல் கட்டை வேகாதடி. சார், மண்டபம் படிக்கணும் சார். வா சார். அண்ணா, நம்ம மதன் இறந்துட்டானா? என்னடா சொல்ற? நமக்கு வேலை செய்யற மதன் தானா? ஏண்டா நம்மகிட்ட பணம் வாங்கிட்டு போனானா அவனா? ஆமாண்ணா. இறந்துட்டானா? ஆமா. பாடி எங்கடா? பாடி ஜிஹெச்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்கண்ணா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி. டேய், பணத்தை கொடுக்காம பணத்தை எடுக்க விடக்கூடாதுடா. நம்ம பசங்களுக்கு போனை போடுறா. பணத்தை கொடுத்துட்டு பணத்தை எடுங்கடா. முதல்ல வெளியே வாங்க. என்ன விஷயம்? ஏன் எடுக்கணுங்கிறீங்க? பணம் 25,000 ரூபாய் வாங்கி இருக்கிறான். அதை கொடுத்துட்டு பணத்தை எடு. நாங்க போறோம்.
நம்மகிட்ட பணம் கொடுக்காதவன்லாம் போட்டு தள்ளிட்டா ஊருக்குள்ள கூட வசூல் பண்ணிடலாம் மாட்டேங்குதே. ஹலோ, உள்ள வாமா. May I coming, sir? எஸ், உட்கார். செம்மையா இருக்கிறாளே, எப்படி மடக்கிறது? குடோனுக்கு போக வேண்டிய பீஸ்லாம் போயிடுச்சம்மா? போயிடுச்சுங்க சார். நம்ம கார்மெண்ட்ஸுக்கு வர வேண்டிய பீஸ் எல்லாம் வந்துடுச்சுங்க சார். சார், அக்காவோட மேரேஜ்க்கு அமௌண்ட் கேட்டிருந்தேன், என்னாச்சு? வாங்கிக்கலாம். ஓகேங்க. சும்மா தகன்னு இருக்கிறாடே, எப்படியோ வழிக்கு வந்துட்டா. இந்த அமௌண்ட்டை வச்சு இவனை முடைக்கிற வேண்டியதான். அப்பா, என்ன அழகா இருக்கிறா. எப்படியாவது இவளை வெளியே கூட்டிகிட்டு போகணும். என்ன பண்ணலாம்? எவ்வளோ நாளும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். எப்படியோ வெளியே கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். ஒரு கலெக்ஷன் இருக்குது, அப்படியே போய் வாங்கிட்டு போயிடலாமா ரெண்டு பேரும்? கண்டிப்பாக வரணுமாங்க சார்? அமௌண்ட் கேட்டிருந்தீங்களா, அது விஷயமா தான். போயிட்டு அப்படியே போயிடலாம். சரி, ஓகேங்க சார். வாங்கி கொடுக்குறேன், அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். ஓகேங்க சார். நேரம் வச்சுக்கலாம்லம்மா? ஓகே சார். அப்புறம் அக்காவுக்கு எப்போ கல்யாணம்? காரையே இங்கே நிறுத்திட்டீங்க, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகல. கார் எடுங்க. இரு போகலாம். டைம் ஆச்சு, வீட்டில் தேடுவாங்கல்ல. போகலாம், இரு. எப்போ உங்கள் அக்கா கல்யாணம்? அக்காக்கு அடுத்த வாரம் தான் கல்யாணம். சரி, நமக்கு எப்போ கல்யாணம்? என்ன மேலே கை வைக்கிறீங்க? ஏன் டென்ஷனாக வர? டைம் ஆச்சு, முதல்ல நீங்க கார் எடுங்க. ஏன் அவசரப்படுற? இரு போகலாம். உனக்கு எப்போ கல்யாணம்? என் அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம். அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம்னா எப்போ? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க முதல்ல கார் எடுங்க, எனக்கு நேரம் ஆச்சு. மேலெல்லாம் கை வைக்காதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. சரி வா. கை வைக்கான்னு சொல்றேன், முதல்ல கார் எடுங்க, எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்பணும். எப்பவும் கேஷுவலா போற டைம் தானே, சரியா? இப்ப டைம் ஆச்சு, நீங்க கார் எடுங்க, சரியா இருக்கும், போலாம். நீங்க எங்கேயே கூட்டிட்டு போறேன்ட்டு இங்கேயே கொண்டு வந்து கார் எடுத்து வச்சிருக்கீங்க தேவையில்லாம. வேணும்னு சொன்னேல, அதான் அமௌண்ட் வேணும்னா இங்கேயே கூட்டிட்டு வரணும். சரி போலாம், இரு. ஏன் அவசரம்? போலாம், நேரம் ஆச்சு, நீங்க கார் எடுங்க. சரி, டென்ஷன் ஆகாதவா? தலையில கை வைக்காதீங்க, உங்களை டென்ஷன் ஆகாத. ரெண்டு டீ கொண்டாங்க. எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ தானே வர சொன்ன, நீயே பேசு. எங்க வீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? ஏன்னா நீ வேற ஜாதி, அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு நல்ல வேலையும் இல்லை. வெரி குட் வெரி குட் வெரி குட். சிவா, ஏன் இப்படி கத்துற? மெதுவா பேசு. அசிங்கமா இருக்கோ? என் கூட சுத்தரப்ப இதெல்லாம் தெரியலையா உனக்கு? சிவா ப்ளீஸ், என் நிலைமை புரிஞ்சுக்கோ, மெதுவா பேசு. அதாவது நான் வேற ஜாதி, அப்படித்தானே? காசு இல்லைனாலும் கடனையாவது வாங்கி உனக்கு செலவு பண்ணல, அது உனக்கு புரியல? எங்க அப்பா என் தாய் மாமனை பேசி முடிவு பண்ணிட்டாங்க, என்னால நீ ஒண்ணும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்க சிவா ப்ளீஸ். நான் என்ன மனசுன்னு நினைச்சியா இல்ல மிஷன் நினைச்சியா? வேணா ஆன் பண்ணிட்டு வேண்டானா நிறுத்திட்டு போறதுக்கு நீ மிஷன்னு தெரியாம என்ன செருப்பாலே அடிக்கணும். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு உன்னை பிடிக்கல, மறந்துடு, அவ்வளவுதான். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லடி, 5 வருஷமா உயிருக்கு உயிரா காதலிச்சு. எனக்கு என்ன இது கிஃப்டா? அடுத்தவ மாதிரியே கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். சும்மா விட்டம் பாரு, ஏன் தப்பு? என்னடா சொன்ன? அது மட்டும் நடந்திருந்தா நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்.
விட்டு விட்டு செல்லும் பட்டாம்பூச்சி நீயடி கண்ணாடியில் கல்லெடுத்து இட்டு சென்றாயேனடி பூவாயிருந்து விஷமான தேனாயிருந்து கசப்பான இதயம் கிழித்து ரணமான இருந்தும் எனக்குள் உயிரானா வந்து வீடு வந்து வீடு வந்து வீடடி நீ வாங்கி சென்ற என் உயிரை தந்து வீடடி வந்து வீடு வந்து வீடு வந்து வீடடி நீ வாங்கி சென்ற என் உயிரை தந்து வீடடி தொட்டு விட்டு விட்டு செல்லும் பட்டாம்பூச்சி நீயடி இன்பத்தை பெற்றுக்கொண்டு இம்சையோடு வெட்டி கொள்ளும் வெட்டுக்கிளி ஜாதி என்று பெண்ணே உன்னை ஊரே சொல்லும் இன்பத்தை பெற்றுக்கொண்டு இம்சையோடு வெட்டி கொள்ளும் வெட்டுக்கிளி ஜாதி என்று பெண்ணே உன்னை ஊரே சொல்லும் தண்ணீரில் கோலமிட்டு அதன் மீது காலை வைத்து அழியாமல் நிற்க சொல்லும் இம்சையேனடி வந்து வீடு வந்து வீடு வந்து வீடடி நீ வாங்கி சென்ற என் உயிரை தந்து வீடடி வந்து வீடு வந்து வீடு வந்து வீடடி நீ வாங்கி சென்ற என் உயிரை தந்து வீடடி தொட்டு விட்டு விட்டு செல்லும் பட்டாம்பூச்சி நீயடி பொட்டோடு பூவும் வைத்து பொண்டாட்டியாக்கி கொள்ள எப்போதும் ஆசைப்பட்ட நானும் இங்கு தப்பும் இல்ல பொட்டோடு பூவும் வைத்து பொண்டாட்டியாக்கி கொள்ள எப்போதும் ஆசைப்பட்ட நானும் இங்கு தப்பும் இல்ல நெஞ்சுக்குள் கையை விட்டு வேரோடு அள்ளிக்கிட்டு வேதாந்தம் பேசும் பெண்ணே இதயம் எங்கடி வந்து வீடு வந்து வீடு வந்து வீடடி நீ வாங்கி சென்ற என் உயிரை தந்து வீடடி வந்து வீடு வந்து வீடு வந்து வீடடி நீ வாங்கி சென்ற என் உயிரை தந்து வீடடி தொட்டு விட்டு விட்டு செல்லும் பட்டாம்பூச்சி நீயடி கண்ணாடியில் கல்லெடுத்து இட்டு சென்றாயேனடி பூவாயிருந்து விஷமான தேனாயிருந்து கசப்பான இதயம் கிழித்து ரணமானாய் இருந்தும் எனக்குள் உயிரானாய் வந்து வீடு வந்து வீடு வந்து வீடடி நீ வாங்கி சென்ற என் உயிரை தந்து வீடடி வந்து வீடு வந்து வீடு வந்து வீடடி நீ வாங்கி சென்ற என் உயிரை தந்து வீடடி வா கையடுற நாயே ஐயா 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 வா ஐயா ஏய் ஐயா வா ஏய் அவள வெறா ஏய் அவள வெறா
ஓடி வெளியே கூட்டிட்டு வாங்க சார். ஓடி வெளியே என்னென்று வந்தாயோ பேயென்று வந்தாயோ என்னென்று நீ வந்து என்னை கொன்று நின்றாயோ கொன்றாலும் இன்று மேல் வந்தாயோ ஐயா 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 அந்த பையன் எங்க இருக்கானா சந்தோஷ்? ஆமாங்க சார். இப்போ எங்க இருக்கான்னு தெரியல. நீ அவன் ஃப்ரெண்டா? ஆமாங்க சார். வேற ஒன்றும் இல்லையா? என்ன சார் டிவி சவுண்ட் கேட்குது சார். டிவி சவுண்ட் கேட்குது சார். பாருங்க. வாடா வாடாங்கண்ணா சார் விடுங்க சார். ஏண்டா கொலைவன் பண்ணி விட்டு சிட்டருங்குடின்னு பாட்டு கேட்டுக்கிறியாடா? விடுங்க சார். வாடா எங்க அடிக்கன்னு சொல்ற? வாடாண்ணா சார். முளைச்சி 3 நாள் விடல உனக்கெல்லாம் அதுக்குள்ள காதலாம். இந்த வேகானத படிப்புல காட்ட வேண்டியதானே. ஒப்பாங்கடா சார் வியாபாரத்துக்கு போயிருக்காங்க சார். யாருக்கு போயிருங்களா? எப்போ வருவாங்க? சார் நைட்டு தான் சார் வருவாங்க. வியாபாரத்துக்கு போயிருக்காங்க சார். படிக்கிற பையனால தான் அரெஸ்ட் பண்ணாம போறோம். வேற எங்கேயும் போக கூடாது. எப்போ கூப்பிட்டாலும் என்கொயரிக்கு வரணும். ஆள் அடையாளம் தெரியுமாடா? தெரியுங்க சார். பச்சை கலர் சட்டை போட்டுருந்தாருங்க சார். பார்த்தா சொல்லுவில்ல? சொல்லுவாங்க சார். செல்வம் செல்வம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசணும்? தனியா பேசணும்னு சொல்றேன்ல. தனியா என்ன பேசணும்? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. இப்பதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை காதலிச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணது தப்பு தான். நான் இல்லைங்கள. இனி நீங்க தான் எல்லாமேன்னு உன்னை நம்பி வந்துட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நாயா உன் பின்னாடி அலைஞ்சனே, என்னை திரும்பி பாத்தியா? இப்பதான் உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டேன் செல்வம். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோங்க. இப்ப குழந்தைய கூட்டிட்டு என் பின்னாடி வரேன்னு சொன்னா நான் என்ன பண்ணட்டும்? நீயே கதின்னு வந்துட்ட. என்னை ஏத்துக்க செல்வம். இப்ப கறிக்கடையில் எதுவும் பேசிக்க வேண்டாம். நாளைக்கு நம்ம தனியா மீட் பண்ணிக்கலாமா? சரி செல்வம், வரேன். ஏண்டா டே, எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டியா? வேணான்னு சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிற. சரி மறுபடியும் போறேங்கிற. பட்டாதான் தெரியும் உன்னோட விருப்பம். என்னன்னா பண்றது? 5 வருஷமா உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டா. இப்ப அனாமத்தா நிக்கிறா. என்ன பண்ண சொல்ற நீ? டேய் மறுபடியும் பாரு. உன்னை குமிய வச்சு கழுத்து அறுக்கிறாளா இல்லையா மட்டும் பாரு. இப்ப புரியாது. என்னன்னா பண்றது? மனசு கேட்க மாட்டேங்குது. என்னதான் பண்ண சொல்றீங்க? சரி என்னமா பண்ணு போ.
வர சொல்லிட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்னத்த பேசுறது? நீ தானே வர சொன்ன, குழந்தைய விட்டுட்டு வந்துட்ட. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா எல்லாத்தோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். இப்போ என்ன பண்றது? இதுக்கு தானே வர சொன்னீங்க. என்ன உங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன், எடுத்துக்கோங்க. என்னமோ இன்னைக்கு தான் புதுசா வர மாதிரி அர்ப்பணிக்கிறேன்னு புதுசா பேசுற. நான் தான் சாரி கேட்டேன்லப்பா. அது என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அது என்ன உங்களுக்குலாம்? செல்போன் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தன், அதுல ரீசார்ஜ் பண்றதுக்கு ஒருத்தன், அந்த ரீசார்ஜ் அமௌண்ட்ல பேசுறதுக்கு ஒருத்தன், கடைசியா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒருத்தன். என்ன செல்வம், நான் தான் உயிர்னு சொல்லுவேன், இப்ப இப்படி பேசுற? 5 வருஷமா உன்னை மறக்க முடியாம இருந்தேனடி. அந்த பழிய தீர்த்துட வேண்டி இப்ப நான் உன்னை பழி வாங்க வந்திருக்கேன். உன்னை வெட்டாம விட மாட்டேன். 5 வருஷமா என்னை ஏமாத்தி எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு போன நாய் திரும்பி எங்கிட்டே வந்திருக்கேன். இன்னைக்கு நீ சேர்ந்தாடி உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன். மாட்டியடி மவளே, இன்னைக்கு ஆட்டோட தலையா இருக்கிற மாதிரி ஒரு தலையை தனியா நாயே. டேய் சாரா கிடைச்சி இங்கே வந்துட்டான். சைடி சார் அடே தின்னு நான் காலி பண்ணிடுவேன். திங்காதீங்கடா, தின்னு வீணா போயிட்டீங்கடா. இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியலடா. தலைக்கு மேல வர்ற மலை மாதிரி எப்ப வராளுங்க எப்ப போறாளுன்னே சொல்ல முடியலடா. அவளை சும்மாவே விட்டுருக்கூடாடா, செஞ்சிருக்கணும்டா. ஏய் என்னடா சொல்ற? ஏய் அவன் போய் சேரவனா நீ வேற போட. அந்த செய்யற சொல்லடா, அங்க பாரு இந்த செய்யற சொன்னா. டேய் அதான் நான் கூட நீங்க போடுறா நினைச்சேன். என்னடா எந்தடா? ஏய் எந்திரங்கடா மட்டையை யார் மேல கேச்சு தெரியுமா? டேய் தோட்டமே எங்களுக்கு தானே. டேய் இரு ஃபோன் பண்றாரு. போவற. ஏய் அவன் எவன வேணா கூப்பிடுறான் மச்சான். ஏய் நம்ம தோட்டத்துல ஒருத்தர் தண்ணியை போட்டுக்கிட்டு என் மேல கை வச்சிட்டானா? ஆமாண்ணா ஆமாண்ணா, நம்ம மதங்களை தான். வாண்ணா இரு, எங்க அண்ணன் வந்துருவாரு. இரு பாத்துக்கலாம். இருடா அண்ணா அண்ணா இவன் தானா தண்ணி போட்டுக்கிட்டு ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டு. தூக்கி போடுங்கடா. டேய் ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்று நானும் அகிலாவும் 2 பேரும் ஒன்று சென்றுட்டோம். அவளா படுத்திருந்தா? நான் தானே படுத்திருந்தேன். அட நெசமாதான். வேலை இல்லை. அட நெசமாலும் தாங்கிறேன். சொல்ற நிஜமாவா? நான் தான்டா. நிஜமாலும் கூட படுத்து என் கூட தாங்கிறேன். எங்க கூட பேசாதடா. சிவா 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 டேய் தொடாத. செத்தாலே இனிமேல் மூஞ்சில முழிக்கடா. புரிஞ்சுடா சிவா. டேய் ஃப்ரெண்ட்னு கூட பார்க்காம ரொம்ப பிடிக்கும்டா சிவா. சிவா டேய் டேய்
ஆமாம் போடா போ எங்கே போனாலும் எங்கே அகிலா சிப்போடா அகிலா நில்லு. சி போடா. ஜேம்ஸ் அகிலா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அகிலா கொஞ்சம் பேசணும். நில்ல வண்டியை நிறுத்து. வண்டியை நிறுத்து. நீ நான் என்ன நினைச்சிடு அகிலா உங்க கூட பேசணும். 5 நிமிஷம். என்னடா பேச போறேங்கிட்ட? அகிலா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்க ப்ளீஸ். நான் இனிமேல் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். நான் சொல்றத சொல்லிட்டேன். உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன விட்டுரு இதோட. அப்ப இத்தனை நாள் உனக்கு செலவு பண்ணினதெல்லாம்? உனக்கு பணம் தான் முக்கியம்னா அதை எங்கிட்ட இருந்து வாங்கிக்கடா. நீ செலவு பண்ண எல்லாத்தையும் நான் தந்துறேன்டா. பணத்தை தந்துருவேன். ஆனா மத்ததெல்லாம் என்ன என்னடி? அதனாலதான் சொல்றேன் கொஞ்சம் பேசணுங்கிற பேச முடியாது. என்னடி ஒழுங்கா வழி விட்டுரு. என்னடி நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு திமிரா பேச. என்ன பேசுன என்கிட்ட? என்ன பேசுன என்கிட்ட? உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. இங்க வேணா ரோடு சுத்தறப்ப எப்படா சுத்தற கூட? எப்ப சுத்தற? என்னடா ரோட்ல கை பிடிச்சு எடுத்துட்டு இருக்க? சொல்லுடி. சொல்றது கேளு. ஒரு 5 நிமிஷம். கைய விடு ப்ளீஸ். வேணா கைய விடு. அகிலா சொல்றத கேளுடா. பிரச்சனை பண்ணாத. சொல்றது கேளு. 5 நிமிஷம். இப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீனா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைன்ட் பண்ணிடு. ப்ளீஸ் அகிலா சொல்றது கேளு. கைய விடுடா. இப்பதான் உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் தெரியுதா? என் கூட சுத்தறப்ப எத்தனை நாளா தெரியலையா? என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம கை பிடிச்சு எடுத்துட்டு இருக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? பொண்டாட்டிடி. அப்படிதான்டி. நான் உன் பொண்டாட்டியா? ஆமாண்டி. நான் உன் பொண்டாட்டியா? நான் உன் பொண்டாட்டி இல்லடா. நான் உன் பொண்டாட்டி இல்லடா. என்னடி? என்னடி? கைய விடுடா பொறுக்கி. நீ தொட்டால அருவருப்பா இருக்கடா. கைய விடுடா நாயே. போடா. சீ உன்ன சீ தலை எடுத்து. சாப்பிட்டு 4 நாளுக்கு தெரியுமா மறக்க முடியல. சந்தோஷமா இருக்க நீ தானே மருந்து ஆடுறா முதலாடி. Cheers. Sorry sir. Cheers sir. Cheers. 4 மணிக்கு தூக்கம் வருதுடா. தூக்கமே வர மாட்டேங்குதுடா. அப்படியே அனாத மாதிரி பறக்கிற மாதிரி ஆயிடுது. முடியலடா என்னால. மறக்கற நீ இதை குடிச்சு நான் எல்லாம் சரியா இருக்கா? குடி. கேளுண்ணா. அவ தானே பிரச்சனை உனக்கு. அவ தானே பிரச்சனை. நான் பார்த்துக்கிட்டேன். நான் செத்துற மாதிரி இருக்குடா. அவ்வளோதான்டா. இப்பெல்லாம் பேசாதடா. அவ்வளோதான். நான் செத்துறேன். அவ்வளோதான். டேய் என்னடா அதை கேளுடா. சொல்றா. ஏய் இந்த சிகரெட்டை குடிச்சு முடிக்கல நான் தூக்கிட்டு வரேன்டா. பாத்துடா போசு போசு அப்படித்தான் இருக்கு. பாத்து தூக்கண்டா. டே இப்ப நோத்தியா மிருகமாடா? மிருகமாடா நானு? விடுறா. புரிஞ்சுக்காம நீங்களும் எப்படா மறக்க முடியும் அவள? அப்படியே கத்தி எடுத்து கிழிச்சு பாரு. உள்ள அப்படியே அழகா சிரிப்பா. தெரியுமா? எப்படா மறக்க முடியும் அவள? எப்படா மறக்க முடியும்? முடியலடா. என்ன போய் அவ செருப்ப கழட்டி அடிச்சிட்டாடா. செருப்ப கழட்டி அடிச்சா உலகமே அவதான்னு சொன்ன தெரியுமாடா? முடியலடா.
தன்
இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கல, ஒன்றும் பண்ண முடியல. மேல இடத்துல வந்து ப்ரெஷர் மேல ப்ரெஷர், எதுவும் பண்ண முடியல. இனிமே எந்த கொலையும் நடக்காம பார்த்துக்கணும். சரி, கிளம்புங்க. ரமேஷ் சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, சொல்லி வச்ச மாதிரி நீயும் அவனை விட்டோம்னா நிறைய பொண்ணுகளை கொலை பண்ணிடுவோம். சரி, சொல்லி எல்லாம் நியூஸ் பேப்பருக்கு தரணும். வெரி ஃபாஸ்ட். ரிப்போர்ட் ரெடியா? Sir, I am Raja, Inspector of Police. Please sit down. சொல்லுங்க. பேஷண்ட் ஒருத்தர் மிஸ் ஆயிட்டதா கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்கல்ல, அதை பத்தி விசாரிக்க அப்படியா? சிவான்னு ஒரு பையன் அட்மிட் ஆயிருந்தாரு. ஓகே. அவர் மண்டையில பலமா அடிபட்டு. அப்படியா? he was unconscious. சரியான நினைவுகள் இல்லை. கடைசியா என்ன நடந்ததோ அதான் ஞாபகம். யார் அட்மிட் பண்ணாங்க? அட்மிட் வந்து அவர் ஃப்ரெண்டு குமார்னு ஒருத்தர் வந்து அட்மிட் பண்ணாரு. ஃப்ரெண்டா? யா. அவர் அட்ரஸ் இருக்குங்களா? இருக்கு சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். மறுபடியும் ஏதாவது ஓகே, ப்ளீஸ் டு கம். வாங்க. ஓகே, ஷூர் சார். தேங்க் யூ சார். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நீ தான் சூப்பரா இருக்க. ஆளே மாறி போயிட்ட. நல்லா இருக்கேனாடா. பார்க்க பிரமாதமா இருக்கிற. ஏன்டா? எங்கப்பா. ஆமா, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கிண்டலும் கேலியுமாவே இருக்கும். சரி, நம்ம ஊர் திருவிழாவுக்கு சிவா எழுதி கொடுத்த பாட்டுக்கு நாங்க டான்ஸ் ஆடுறோம்டா. சூப்பரா சூப்பரா. தேங்க்ஸ்டா. கண்டிப்பா வந்துருங்கடா. கண்டிப்பா கண்டிப்பா பாடுவியே, வந்து பாடி கொடுத்துரு. கண்டிப்பா வந்துருடா. கண்டிப்பா. ஓகேடா, ஓகே. மறந்துடாதீங்கடா. இத சொல்லத்தான் வந்தேன். சரி வாரேன். கண்டிப்பா. ஓகேடா, பை. அவனை பாத்தியா டான்ஸ் ஆடுறாமாடா. நம்மள வர சொல்லியிருக்கான். பண்ணிட்டேன்டா. டான்ஸ் ஆடுறாங்கிறான். சரி விடு. சார் வணக்கம் சார். நீங்க சிவா ஃப்ரெண்ட்ஸாப்பா? ஆமா சார். நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதா? ஆமா சார், ஆமா சார். என்ன நடந்துச்சு சார்? அவன் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கு அவனுக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. சாவி கொடு. ஒரு நிமிஷம் நில்லு, பேசணும். சாவியை கொடு. ஒரு நிமிஷம் பேசறேன்னு ஏன் சாவி எதுக்கு எடுத்த? சாவி கொடு. நீ எனக்கு வேணும், சொல்றத கேளு. என்ன என்கிட்ட பேச போற? உனக்கு எனக்கு இனிமே எந்த சம்மந்தமும் இல்ல. என் சாவி கொடு, நான் போறேன். அகிலா, நீ இல்லனா நான் செத்துருவாகிலா. செத்தா போய் சாவு போ. செத்தா போய் சாவு. நீ சாவற சாவடிக்க போற. நீ இல்லனா நான் செத்துருவேன். சாவி நிஜமா சொல்றேன். சாவியை கொடு. நீ இல்லனா நான் செத்துருவாகிலா. போய் பொழப்பல இருந்த போய் பொழப்ப பாரு. சாவி கொடு. நிஜமா சொல்றீங்களா? நீ இல்லனா நான் செத்துருவேன். நீ கண்ணு முன்னாடி தயவு செஞ்சு நிக்காத. போ. போயிரு. நிக்காத போ. சாவு போறே. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வரைக்கும் தான் சார் எங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே எங்கே போகணும் என்ன ஆனால் இது வரைக்கும் எதுவும் தெரியல சார். ஓகே சார், ஓகே சார். என்னமாப்ல போலீஸ் வந்துட்டு போகுது. தப்பு பண்ணிருப்பானோ? இல்லடா, பிரச்சனை பெருசாயிருச்சா. ஹலோ. ஹலோ, இன்ஸ்பெக்டருங்களா? சொல்லுங்க. மார்னிங் பேப்பர் பார்த்தேங்க. பேப்பரில் மர்டரை பற்றி போட்டிருந்தது. அந்த பொண்ணு என் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணுங்க. நேற்று ஈவினிங் நானும் அந்த பொண்ணு வெளியே போயிருந்தோம். போன இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம். அந்த இடத்துல சைக்கோ மாதிரி ஒருத்தன் வந்தான். நீ எங்க இருக்க?
இருக்கிறது நம்மளோட ஃபேவரட் சேனலுக்காக ஒரு வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்காக ஒரு ஃபேவரட் ப்ரோக்ராம் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கு. ஸோ லைவ் ப்ரோக்ராம் இது வந்து நீங்க கண்டிப்பா கீப் வாட்சிங், பார்த்தே ஆகணும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்கலாம், காமெடியாகவும் இருக்கலாம். ஆனா வந்து இது வந்து எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு லைஃப்ல ஒரு மனுஷன் எந்த இடத்துல இருந்து எப்படி ஆகுறான் அப்படின்ற வரைக்கும் நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில ஒரு விஐபி போய் பார்க்க போறோம். ஒரு ஃபர்ஸ்ட் விஐபி, அவர் யாரு, எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, என்னன்னு போய் பார்க்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் விஐபி வந்துட்டு இருக்காரு, அவரை போய் பார்க்கலாம். உங்க பேரு? அப்ப உங்க பொண்டாட்டி? ஐயோ, இங்க இருந்தா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இப்ப அடுத்த விஐபி. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். உங்க பேர் என்ன? பேச மாட்டீங்களா? யாரு? உங்களுக்கு வேற யாரும் இல்லையா? எங்க கூட வந்துடுறீங்களா? வரலையா? ஹலோ, யார் போயிட்டான்னு சொல்லுங்க. நேத்து இவ்வளவு நேரம் மனநல பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தோம், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, அவரை போய் பார்க்கலாம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. சார் அவன் தான் சார். என்ன சார் அவனே தான் சார். அவனா? அந்த டிவி நம்பருக்கு ஃபோன் போடு. தேடுறீங்க? அவனானே? தேடுறான். ஐயோ, கல்ல எடுக்கறான். பாரு, கல்ல எடுக்கறான். ஐயோ, என்ன கொல்ல வரா. ஐயோ, கேமரா ஆன் அந்த ஏரியா பக்கத்துல தான் இருக்கும். என்ன பசங்க பொண்ணுங்க பண்றதுனால எவ்வளவு பிரச்சனை? யாரு சொல்றது கேட்குறேன்? மனசுனாயா நீ பார்க்குற பொண்ணுகிட்ட எல்லாம் மிருக மாட்டம் போயிட்டு? இல்லைங்க சார். என்ன திருந்துங்கடா. சரிங்க சார். சரி, ஸ்டேஷனுக்கு வண்டியை திருப்புங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். திருநங்கைகள் தானே டான்ஸ் ஆடுறாங்க, இதை போய் யாரும் பார்க்கறதுன்னு இல்லாமல் எல்லாரும் வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக திருநங்கைகளும் நல்லபடியாக இந்த டான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நிகழ்ச்சியை தருவாங்க. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருப்போம். நன்றி. கடலுல கலந்திருக்கிற உப்பு இல்ல வாழ்க்கை, கசப்பும் கரைஞ்சு விடும் இனிதாகும் வாழ்க்கை. கடலுல கலந்திருக்கிற உப்பு இல்ல வாழ்க்கை, கசப்பும் கரைஞ்சு விடும் இனிதாகும் வாழ்க்கை. நீயாடு நீயாடு சந்தோஷமா நீயாடு, கசப்பும் மருந்தாகும் மறந்து விட்டு நீயாடு. நீயாடு நீயாடு சந்தோஷமா நீயாடு, கசப்பும் மருந்தாகும் மறந்து விட்டு நீயாடு. கடலுல கலந்திருக்கிற உப்பு இல்ல வாழ்க்கை, கசப்பும் கரைந்து விடும் இனிதாகும் வாழ்க்கை. நீ எவ்வளவு தூரம்? சரி, நான் 6 கிலோமீட்டர் சார். குயிக் ஃபாஸ்ட். துன்பங்களை நீ மூட்டை கட்டி பந்து போல தூக்கிடு, வெம்பி துடிக்க மனசடக்கி பஞ்சு போல ஆக்கிடு, ஊதி விட்டு பார்த்துடு, அத மேல விட்டு ஓட்டிடு.
சிரிக்க பழகு வாழ்க்கை அழகு வாழ தெரிஞ்சா உலகம் உனது சிரிக்க பழகு வாழ்க்கை அழகு வாழ தெரிஞ்சா உலகம் உனது கடலுல கலந்திருக்கிற உப்பு இல்ல வாழ்க்கை கசப்பும் கரைஞ்சு விடும் இனிதாகும் வாழ்க்கை ஓஹோ ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோ ஐ ஐ பயம் இருந்தா ஓரங்கட்டி வீரத்தோடு எழுந்திடு விவேகத்தை விதைச்சிடு நீ வெற்றி கனி பறிச்சிடு சோதனைய படியாக்கி காலெடுத்து வச்சிடு கச்சிதமா ஏறிடு வெற்றி கொடி நாட்டிடு நடக்க துணிஞ்சா தூரம் பெருசா பறக்க தெரிஞ்சா வானம் தொலைவா நடக்க துணிஞ்சா தூரம் பெருசா பறக்க தெரிஞ்சா வானம் தொலைவா கடலுல கலந்திருக்கிற உப்பு இல்ல வாழ்க்கை கசப்பும் கரைஞ்சு விடும் இனிதாகும் வாழ்க்கை கடலுல கலந்திருக்கிற உப்பு இல்ல வாழ்க்கை கசப்பும் கரைஞ்சு விடும் இனிதாகும் வாழ்க்கை நீயாடு நீயாடு சந்தோஷமா நீயாடு கசப்பும் மருந்தாகும் மறந்து விட்டு நீயாடு 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 சந்தோஷமா நீயாடு கசப்பும் மருந்தாகும் மறந்து விட்டு நீயாடு கடலுல கலந்திருக்கிற உப்பு இல்ல வாழ்க்கை கசப்பும் கரைந்து விடும் இனிதாகும் வாழ்க்கை நீ பாரு நேத்து விடுதா பாத்தியா? ஆமாங்க சார், இவன் தாங்க சார். அவனை விடக்கூடாது. கண்டிப்பா அவனை விட்டோம்னா யாராவது கொண்டு வா சார். விடக்கூடாது சார். அவனை சுட்டலாம் சார். வித் யுவர் வைஸ் சார். ஓகே ஷூட். தந்தர 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 தந்தா தந்தர தந்தா நேரங்க நேரங்க. ஓகேங்க. அவரை கிளியர் பண்ணுங்க. தலங்கப்பா தலங்க எல்லாம் ஓரமா தலங்க. இந்த பக்கம் வாங்க. ஐயோ சிவா. எல்லாம் சுத்தி நடி தலங்க தலங்க. இப்ப தெரியுதுங்களா, இப்படி என்ன சாகடிச்ச அந்த காதல் தேவைதானா? வேண்டாம். காதல்ங்கிறது ஒரு கொழுந்து விட்டு எரிகிற அக்னி. அதுல விழுந்து என்ன மாதிரி யாரும் இறந்துடாதீங்க ப்ளீஸ். இந்த மாதிரி காதல் வேணாம். ஒரே வரியில சொல்லணும்னா, காதல் என்ற போர்வையில் காமம் தன்னை நியாயப்படுத்திக் கொள்கிறது.